வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது. பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. நான் அதுக்கு தந்தாப்பில் ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எப்படி ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணுறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எப்படி அண்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் அதை பாருங்கள். அதை விட முக்கியமாக இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்குது, எப்படி நம்ம ஃப்யூச்சரை நம்ம பிளான் பண்ணலாம், எந்த செக்டரில், அதாவது நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய செக்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி நேரோ டவுன் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் உங்கள் சுந்தர். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக இந்தியன் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு, எந்த செக்டர்ஸ்லாம் ஃபியூச்சரில் உங்களுக்கு பெனிஃபிட் தரப்போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் எப்படி ஒரு செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு. உங்களுக்கு இதை ரீச் பண்ண வைக்கிறது என்னோட முக்கியமான வேலை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்றது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியை தயவு செய்து நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் ரைட் டைம். அதாவது ரைட் டைம்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு விதை விதைக்கணும்னா நீ 30 வருஷத்துக்கு முன்னாடி அதை செஞ்சுருக்கணும். அதுதான் பெஸ்ட் டைம். நீ அப்போ பண்ண மறந்துட்டேன்னா இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் பெஸ்ட் டைம் எப்போன்னா இப்போ. சரிங்களா? அதனால எதுவுமே டிலே பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இம்மீடியட்டாக திங்க் ரொம்ப யோசிக்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது பிக்கப் ஆகிடும். சரி, வாங்க அது டீட்டெயிலில் பார்ப்போம். இப்போ கரண்ட் இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்தியாவில் கடன் கொடுக்கறது எப்படி போயிட்டு, கடன் பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளோ கடன் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து கன்சியூமர் ஸ்பெண்டிங், அதாவது மக்கள் எப்படி செலவு பண்ணுறாங்க, பணத்தை செலவு பண்ணுறத எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் மோர், எப்படி இந்த பர்டிகுலர் செக்டர்னால எதெல்லாம் க்ரோத் ஆகும், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நம்மளோட அதாவது இந்த க்ரூட் ஆயில் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் ரேட்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு $1.13, அதாவது $100, $102 இருக்குது. இப்போ இது ஆல்மோஸ்ட் 20% லாஸ்ட் டைம் ஹைலேருந்து இப்போ குறைஞ்சிருக்குது. இதனால லாஜிஸ்டிக் பிஸ்னஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் 10% ரெடியூஸ் ஆக போகுது. 5% இன்க்ரீஸ் இன் எனர்ஜி இண்டஸ்ட்ரி மார்ஜின். அதாவது இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்னால இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரிடக்ஷன்னால வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இவங்க அவங்களோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைசிங் பவரோட கஷ்டம் தான் பண்ண முடியாது, பட் அவங்களோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். 5% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனர்ஜி செக்டருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்டு டெட் டு ஜிடிபி பார்த்தீங்கன்னா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 40% 2019 இருந்திருக்கு. பட் இன்னமும் இது க்ரோ ஆகிட்டே இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் எப்படி மக்கள் கடன் வாங்குறதுனால நம்மளோட ஜிடிபி க்ரோ ஆகுது அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால நம்ம ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாங் டேர்மில் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம யூஎஸில் 2008 நடந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி ஒரு பெரிய ஃபால் வந்தது. அதாவது லோன் நிறையா பேர் வாங்கினாங்க, கடன் வாங்கினாங்க. கடைசியில் அந்த லோனை அவங்களால திருப்பி அடைக்க முடியாதனால பயங்கரமான லாஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சியூமர் லோன்ஸ் இதெல்லாம், கன்சியூமர் டெட், அதாவது நம்ம இப்போ ஒரு குடும்பத்தில் நான் பாருங்கள், ஹவுஸ் ஹோல்டு டெட் டு ஜிடிபி 75.3 இருக்குது வேல்யூ. ரொம்ப ரொம்ப ஹையான வேல்யூ. அதாவது ஹவுஸ் ஹோல்டு டெட் டு ஜிடிபி எப்படின்னா ஜிடிபின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உங்களுக்கு தெரியும். அதாவது ஓவராலாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதாவது டேர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க இல்லையா, பிஸ்னஸில் டேர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இந்தியாவுக்கான டேர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்றது தான் ஜிடிபி. சரிங்களா? அதில் ஒரு ஃபேமிலியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 75.3%. அது ரொம்ப ஹை. அதாவது நம்ம வீட்டில் வாங்குகிற பொருள், கிரெடிட் கார்டு, ஆட்டோ லோனு, ஹோம் லோனு, இப்படி பார்க்கும்போது இது எல்லாம் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ 75 ஒரு ஃபேமிலியிலேருந்து 75.3% ஜிடிபிக்கு போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஹை. இதனால் என்ன பிரச்சனை வருங்கன்னா, ஷார்ட் டேர்மில் ஓகே பிஸ்னஸ் நல்லா இருக்கும். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த செக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா கன்சியூமர் ஸ்பெண்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக எனக்கு ஒரு லோன் நிறையா கிடைக்குது, ஈஸியாக லோன் வாங்குறேன், அதை வச்சு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அப்படி போயிட்டே இருக்கும்.
ஆனால் லோன் ஜாஸ்தி ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஃபியூச்சரில் வந்து உங்களோட ஸ்பெண்டிங் பவர் குறைஞ்சிரும். இப்போ எனக்கு கிரெடிட் கார்டு லிமிட் ஒரு லட்சம் வச்சுங்க, நான் 1 லட்சத்தை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் அந்த 1 லட்சத்தை நான் க்ளோஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் வாங்க முடியும். அப்போ கடன் ஜாஸ்தியாக என்ன ஆகும்னா, கடனை ரீபே பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாக்னேஷன் பீரியட் வரும் எல்லாத்துக்குமே. அப்போ வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஸ்லோவாகும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக், அதுதான் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி சமயத்தில். நான் சொன்ன மாதிரி இப்போ கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப டிராஸ்டிக்காலாம் குறையலைங்க, பட் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் ஓகே. இதனால் என்ன ஆகுனா, ஒரு டெம்பரரியாக நமக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்லோனஸ் கிடைக்கும். பட் அகைன் ஏன் இதில் மெயின் பிரச்சனை என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஜாஸ்தி பண்ணியிருந்ததுனால என்ன ஆகுதுன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, பெரிய காஸ்ட்லி லக்ஸுரி ஐட்டம்லாம் வந்து ஈஸியாக சேல் ஆகுது. ஆனால் நார்மல் ஐட்டம் வந்து சேல் ஆக மாட்டுது. எக்ஸாம்பிள் என்னென்னா, ஆடி காரு, மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த மாதிரி கார்லாம் சேல்ஸ் ஆகுது. ஆனால் மாருதி கார்லாம் சேல்ஸ் கம்மியாகுது. யாரும் 2 வீலர்ஸ் நார்மல் பைக் வாங்க மாட்டுறாங்க. ஆனால் சில பேர் பவர் பைக் வாங்கிட்டு டூர் போகிறாங்க. அதனால் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் மனுஷங்க, மக்கள், வசதியான மக்கள் இருக்கிறாங்க. ஸோ வசதியான மக்கள் அதை வாங்குறாங்க. அவங்களும் வந்து அது கடன் கொடுத்து வாங்குறாங்க. யாருமே வந்து பல்காக காசு கொடுத்து வாங்குறது கிடையாது. ஸோ அவங்க 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ போட்டு வாங்குறாங்க. நார்மல் ஆளுனால அந்த மாதிரி லோன் வாங்கி பண்ண முடியல, லோன் கம்பெனியாக லோன் தர மாட்டான், அதனால் வாங்க முடியல அவங்களால, அதனால அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த வித்தியாசம். ஸோ இந்த பிரச்சனைனால தான் இப்போ கரண்ட்டாக குறைஞ்சிருக்கு. பட் இது வந்து ரீசெண்டாக க்ரோ ஆக ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமரோட கான்ஃபிடன்ஸ் வந்து கூடிகிட்டே இருக்குது. நம்மள இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம், நல்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியன் மைண்ட் செட் என்னென்னா, இப்போ நம்ம கடன் வாங்கணும்னு வச்சுங்களேன், அந்த கடனை வந்து மேக்ஸிமம் ஆட்கள் வந்து திரும்ப கொடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. வைராகியமாக சொல்லுவாங்க இல்லையா, வைராகியம் வேலை பார்ப்பாங்க. ஆனால் பணக்காரங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஏழைகள், கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புளுங்கெலாம் வந்து, லோயர் மிடில் கிளாஸ் இவங்களாம் வந்து லோன் வாங்கிட்டோம்னா அது கட்டலைன்னா எம்பாரசிங் ஆகிடும். அதாவது ரொம்ப அசிங்கப்பட்டு நிறையா நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, தூக்கு போட்டு சாகிறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த கடனை வாங்கிட்டு இது இப்படி நான் வாழ்கிறது, கடன்காரை வந்து காசு கேட்பானே, நான் எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவங்க சூசைட் பண்ணுறதெல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பார்க்கும்போது நம்மளோட லோன் ரீபேமெண்ட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக ஆளுக பண்ணிவிடுவாங்க. முதல்ல எதுனாலும் சாப்பாடுக்கு இல்லாட்டினா கூட நான் முதல்ல கடனை அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கடன் அடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கடன் ரீபேயிங் வந்து கெப்பாசிட்டி மக்கள் இருக்குது, நம்பிக்கையாக இருக்கலாம். அது பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ கடன் நிறையா வாங்குறாங்க. கடன் நிறையா வாங்கி பொருள்கள் நிறையா வாங்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசானில் கூட பார்க்கலாம், ஐஃபோன்லாம் வந்து இப்போ எல்லாருமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இஎம்ஐ கொடுக்குறான். அதே போல் பேங்கிங் செக்டர்ஸ், முதல்ல வந்து பெரிய பேங்க்லாம் வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து சின்ன பேங்க்லாம் வந்து நிறையா வந்துருச்சு. அவங்களாம் வந்து லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகுனா, நம்ம க்ரோத் செக்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், ஃபெடரல் பேங்க், ஏயு பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் வந்து க்ரோ ஆகுது. இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் க்ரோ ஆகாது, பட் லாங் டேர்மில் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லோன் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதாவது ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் வந்து ஈஸியாக லோன் கொடுக்க வருவாங்க. ஏன்னா இவங்க வந்து மெயினாக அவங்க டார்கெட்டே வந்து இந்த மாதிரி லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அவங்களோட டார்கெட்டு. ஸோ நம்மளோட இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்த ரிச் பீப்புளோட இந்த பாப்புலேஷன் தான் ஜாஸ்தி. மெர்சிடிஸ் பென்ஸு, ஆடி கார் என்ன தான் வாங்கி அந்த ப்ராடக்டோட சேல்ஸ்லாம் ஜாஸ்தி ஆனாலும் கூட இந்த பக்கம் இருக்கிற மக்களோட பாப்புலேஷன் தான் ஜாஸ்தி. ஸோ வால்யூம் ஜாஸ்தி. அப்படின்றப்ப இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸு, இந்த மாதிரி சின்ன 2 வீலர்ஸ் பண்ணுற ஆட்டோமொபைல்ஸோ இல்லை கன்சியூமர் குட்ஸோ எதுவுமே அவங்களுக்கு டார்கெட் பண்ணுறது வந்து க்ரோவாக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டவ் கிராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு கிடந்துச்சு, இப்போ ஸ்லோவாக அது பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு சைன், அதாவது இந்த மாதிரி லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் இப்போ வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு. இதில் இன்னொன்று சைக்காலஜி எப்படின்னா, அதாவது ஃப்ரேமிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரைஸை செட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸை பார்க்கும்போது இது கம்மியாக தெரியுதுன்னு சொல்லி ஒரு மைண்டு வரும். இப்போ இதனால் என்ன நடக்கும்னா, இப்போ ஐஃபோன் இந்த மாதிரி கம்பெனிக்காரெலாம் வந்து ப்ரைஸை ஏற்றிட்டே போவோம். இப்போ லோயர் ஆட்கள் வந்து லோன் போட்டு வாங்குறாங்க, சரிங்களா, அந்த ப்ரைஸ்க்கு வாங்குறாங்க. இப்போ அது இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த லோயர் ப்ராடக்ட் இருக்கான் பார்த்தீங்களா, இவனும் வந்து இப்போ ரேட்டாக ஏற்றுவான். ஃபார் எக்ஸாம்பிள் Xiaomi, ரெட்மி இந்த ஃபோன்லாம் வந்து 12,000 13,000 விற்கிதுன்னா அவன் 25,000 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே வைப்பான். அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த 12,000 இது 25,000 போயிடுச்சுன்னு நினைக்க மாட்டாங்க மக்கள். ஐஃபோன் வந்து 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் போயிருக்கும், சரிங்களா. அப்போ அதை கம்பேர் பண்ண ஐஃபோன் வந்து 2 லட்சம், இந்த ஃபோன் வந்து நமக்கு 25,000 கிடைக்குது, அப்போ இது வந்து சீப் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து இதை போய் வாங்க போவாங்க. அப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ
அவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதை நம்ம வந்து இந்த ஹையர் ப்ரைஸோட கம்பேர் பண்ணி திரும்ப வந்து இந்த லோயர் ப்ரைஸ் ப்ராடக்ட்டை நம்ம வாங்க ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக், மக்கள் மைண்டு மாற ஆரம்பிக்கும். ஐஃபோன்லேருந்து திரும்ப லோயர் மாடலுக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் நடக்கும். அப்போ இந்த ஃபினான்ஸ் செக்டர் யாரெல்லாம் லோன் கொடுக்குறாங்களோ அவங்களோட இது மார்ஜின் கூடும். செகண்ட் வந்து எனர்ஜி அண்ட் டிரான்ஸ்போர்ட். இந்த ஆயில் ப்ரைஸ்லாம் குறையிறதுனால ஓவராலாக இந்த எனர்ஜி செக்டர் வந்து, அதாவது இந்த எனர்ஜி செக்டர்னால இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்ஃப்ரா, இதெல்லாம் வந்து லாஜிஸ்டிக் பிஸ்னஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் இதுதான் சோர்ஸ். டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் தான் வந்து சோர்ஸ். இதை நம்பி தான் பல பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இது டெவலப் ஆச்சுன்னா அல்டிமேட்டாக எல்லாமே டெவலப் ஆகும். அதுதான் மெயின் கான்செப்ட்டு. இப்போ நம்ம ஃபினான்ஷியல் செக்டர் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக போகுது. இப்போ ரீசெண்டாக டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது மக்கள் பேங்க்னால லோன் தர முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் போகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா பிரிண்ட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும், கூத்து நடக்கும். அப்போ திரும்ப மார்க்கெட் மேலே போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அடாப்ஷன். எல்லா பேங்க்குமே வந்து இப்போ வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதாவது பேப்பர்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. சில பேங்க்கே வந்து அவங்க பிராண்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்ட் இருக்குது, ஒன் கார்டு அப்படின்னு சொல்லி டியர் 1 சிட்டிஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட இது பாப் கார்டுன்னு சொல்லி விட்டுருப்பாங்க, மெட்டல் கார்டு. பயங்கர ஹைஃபையாக அது பண்ணுறாங்க. அவங்க இன்டர்ஃபேஸ்லாம், ஆப் இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். அதே மாதிரி ஃபெடரல் பேங்க் வந்து ஜூபிட்டர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு செட் ஆஃப் ரொம்ப லுக் அண்ட் ஃபீல் இதெல்லாம் நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது. வீடியோ கால் மூலமாக டக்குன்னு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க்ஸ்லாம் வந்து டிஜிட்டலாக மாறிட்டு இருக்காங்க. ரொம்ப அஃபோர்டபுளாக ஈஸியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வசதிகள், வாய்ப்புகள் பண்ணிகிட்ருக்காங்க. ரெகுலேட்டரி சப்போர்ட், ஆர்பிஐலாம் வந்து நிறையா ப்ராப்பராக பாலிசிஸ் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லோன் ரேட்லாம் எப்படி கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக HDFC பேங்க் அடி வாங்கினது கூட உங்களுக்கு தெரியும். காசா ரேசியோ நல்லா அடி வாங்குச்சு. ஸோ இந்த மாதிரி ரெகுலேட்டரி சிஸ்டம்னால நம்ம பேங்க்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ என்பிஎல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கைடன்ஸ்னால. ஸோ கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ஃபினான்ஸ் செக்டர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பேங்கிங்கோட பிஇ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியை போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அண்டர் வேல்யூவில் இருக்குது, இன்னமும் அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து அந்த பிஇ எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் ப்ளஸ் கான்ட்ராக்ஷன் ஆகி இப்போ வந்து பயங்கரமாக பிஇ வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது சொல்லப்போனால், சரிங்களா. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பேங்கிங் செக்டர் இஸ் கோயிங் டு பயங்கரமாக ஹிட் ஆக போகுது ஃபார் ஷியோர். எனர்ஜி அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டர்ஸ், நான் உங்கள்கிட்ட பல தடவை பேசியிருப்பேன். இந்த சஸ்டைனபிலிட்டின்ற ஒரு கான்செப்டை பற்றி நான் ஜாஸ்தியாக அவங்கள்ட்ட அடிக்கடி பேசுவேன். ஏன்னா ஃபியூச்சர் வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி பக்கம் தான் போகுது. சஸ்டைனபிலிட்டின்றது என்னென்னா, அதாவது கார்பன் ஜீரோ, கார்பன் நியூட்ரல்னு சொல்லி 2 விதமாக சொல்லுவாங்க. எல்லா கம்பெனியும் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து கார்பன் நியூட்ரல் அப்படின்ற இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா கார்பன் நியூட்ரல்ன்றது என்னென்னா, பவர் வந்து ஃபாசில் ஃபியூல், அதாவது நிலத்தடியிலேருந்து கோல் அதுலேருந்து எடுத்து பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், பேட்டரி காருக்கு சார்ஜ் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, முதல்ல வந்து பெட்ரோல் கார் எல்லாம் டீசல் கார்லாம் இருந்தனால கார்பன் வந்து ஜாஸ்தி எமிஷன் ஆச்சு. இப்போ நம்ம ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணுறதுனால கார்பன் இருந்தாலும் கூட நம்ம பேட்டரி கார் யூஸ் பண்ணுறதுனால -1 +1 அடித்து 0 ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கார்பன் நியூட்ரல்னு சொல்லுவாங்க, 2 நியூட்ரலைஸ் பண்ணதுனால. ஸோ இப்போ நிறையா கம்பெனிஸ் வந்து கார்பன் நியூட்ரலை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எண்டு கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஜீரோ. கார்பன் ஜீரோன்றது என்னென்னா, உங்களோட சோர்ஸ், இந்த பவர் ஜென்ரேட்டிங் சோர்ஸே வந்து ஒரு ரெனியூவபிள் சோர்ஸாக இருக்கும். விண்ட் மில்லோ, பவர் ஹைட்ரோ எலக்ட்ரிக்கோ, ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் சோலார், இந்த மாதிரி நேச்சர் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து க்ரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேட்டரி காரை சார்ஜ் பண்ணி காரை ஓட்டுனீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் டு எண்டு வந்து இது வந்து கார்பனே இல்லை. ஸோ இது வந்து கார்பன் ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே கார்பன் ஜீரோ நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அதே போல் நீங்கள் சவுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா பிளான் பண்ணி அவங்களோட மைண்ட் செட்டே அந்த ஆயில் இண்டஸ்ட்ரியிலேருந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கோயிங் டு பி, இது வந்து பயங்கரமான ஃப்யூச்சரில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி புழக்கத்தில் வரப்போகுது. இதுக்கு கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், கரெக்டுங்களா. ஸோ சோலார் மில் வேணும், விண்டு மில் வேணும், ப்ராப்பர் ரோடு வேணும். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ தான் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் சர்வே ஆக முடியும். ஸோ லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணால் தான் மற்ற இண்டஸ்ட்ரிலாம் சர்வே ஆகும், அதாவது க்ரோ ஆகும். இப்போ இன்ஃப்ராவே இல்லைன்னா லாஜிஸ்டிக் கிடைக்காது. ஸோ பேஸே வந்து இன்ஃப்ரா தான். ஸோ அது இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போட முடியாது. ஸோ அதுவும் கம்ப்ளீட்டாக நம்ம கவர்மெண்ட் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்டர்.
ரொம்ப முக்கியமானது இப்போ என்னன்னா கன்சியூமர் ஃபோக்கஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இப்போ நம்ம என்ன தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு கன்சியூமருக்கு இது போய் ரீச் ஆகணும். எந்த ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எடுத்தாலும் அது வந்து கன்சியூமருக்கு போகணும். கன்சியூமர் இல்லாட்டினா, அதாவது வாங்குறதுக்கு ஒரு ஆள் இல்லாட்டினா, உபயோகப்படுத்த ஆள் இல்லாட்டினா அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ யூஸே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது கன்சியூமர் ஸ்பெண்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி அவங்க வந்து கன்சியூமர் வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்பெண்டிங் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ எந்த இடத்துல வந்து கன்சியூமர் ஸ்பெண்டிங் ஜாஸ்தி படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்ற செக்டர்ஸை பார்க்கணும் நம்ம. அடுத்து ரீட்டைல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ரீட்டைல் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும், ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி டூரிசம். நீங்களே பார்த்து நிறையா விளாகர்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பிளேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு மக்கள் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இதனால் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். மியூச்சுவல் ஃபண்டில் கோல் பேஸ்ட் சேவிங் சொல்லி போயிட்டு ட்ராவலுக்குன்னு சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமானது. டாட்டாவோட இந்தியன் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்காக. கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், பியூட்டி ப்ராடக்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். பியூட்டி மட்டும் கிடையாது, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறையா விஷயங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்டை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க மக்கள், ஃப்யூச்சரில் எது தேவைப்படுது நிறையா. ஸோ அது ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தாலும் கூட நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்போயுமே டைவர்ஸ்டாக இருக்கணும். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபினான்ஸ் செக்டர் பார்த்துருக்கோம், கன்சியூமர் ஸ்பெண்டிங்கை பற்றி பார்த்துருக்கோம், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துருக்கோம். இதை விட முக்கியமானது என்னென்னா குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் இதை பற்றி ஒரு வீடியோவே போடுறேன், எப்படி வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம இந்தியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து யூஎஸ் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது அப்போ நம்ம ப்ராப்பராக ஹெட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் செக்டரில் நான் டாப் பேங்க்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் எடுக்கல. டாப் பேங்க்ஸில் செட் ஆஃப் பேங்க்ஸை நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க். இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், PE, பெக் ரேஷியோ, சேல்ஸ் க்ரோத், இந்த ரேஷியோஸ் பற்றிலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. தயவுசெய்து நான் வீடியோ பாருங்கள், பார்க்கலன்னா ஒவ்வொரு ரேஷியோட மீனிங் என்ன அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டக்லாம் வந்து ஹை வேல்யூலாக இருக்குங்க, அது அந்த பக்கம்லாம் போகாதீங்க. IDB எல்லாம் லிமிடெட் க்ரோத், வேல்யூவேஷன் வந்து ஃபேராக இருந்தாலும் அதோட க்ரோத் வந்து பெருசாக இல்லை. எஸ் பேங்க்லாம் ரிஸ்க்கான பேங்க். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேங்கிங் சைடில் வந்து ICICI பேங்க்கும் HDFC பேங்க்கும் நல்ல பொசிஷனில் இருக்குங்க, அண்டர் வேல்யூவில் இருக்குது, அதோட க்ரோத்தும் நல்லா இருக்குது. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலில் நான் டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், டாடா மோட்டார்ஸ் DVR, எனிவே டாடா மோட்டார்ஸ் DVR எல்லாம் ஒன்று தான். பட் அகெயின் அது வந்து ஆர்பிட்ராஜ் இருக்குது. பட் அதை டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஒலக்ட்ரா, கிரீன் டெக், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், ஐசூஜு இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். நான் பார்த்ததில்ல. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸும் ஐசூஸு தான் எனக்கு நம்மளோட அனாலிசிஸ் படி அண்டர் வேல்யூவில் இருக்குது, சரிங்களா? ஜஸ்ட் நான் அந்த ஸ்டாக்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான். தயவுசெய்து நீங்கள் போய், அதாவது ஒரு செக்டரை எடுங்க, இந்த செக்டரை எடுத்துகிட்டு நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி பெக் ரேஷியோனா என்ன, பீட்டர் லிஞ்ச் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, கேஷ் ஃப்ளோ மெத்தடு, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவில் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நான் வீடியோ போட்டு கூகுள் ஷீட்டும் போட்டு வச்சுருக்கேன். நான் தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்கள், பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி நேரோ டவுன் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்கை பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸும் ஐசூஸும் நல்ல அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஈவன் லைக் டாடா மோட்டார்ஸ் வந்து நான் பல தடவை நான் டிஸ்கஸ் பண்ணி நான் ஒரு டீட்டெயில் வீடியோவே நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் நான். அப்போ எல்லோரும் சிரிச்சாங்க. நான் 400 ரூபா இருக்கும்போது இது வந்து 900 ரூபா போக போகுது அப்படின்னு சொன்னப்போ எல்லோரும் சிரிச்சாங்க. பட் அது ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு. ஸோ தயவுசெய்து அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற அப்படியே பிளைண்டாக பண்ணாமல் நீங்களும் அனலைஸ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. ஏதாவது நான் தப்பாக சொன்னால் கமெண்ட்டில் போடுங்க. சில விஷயம் நானே கூட மிஸ் பண்ணிடலாம், சரிங்களா? அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நானும் கொஞ்சம் அந்த மாதிரி இதை பார்க்குவேன். சில கம்பெனிஸை நான் அனலைஸ் பண்ணிருக்க மாட்டேன், இல்லை நான் பார்த்துருக்கவே மாட்டேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் அதில் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் கமெண்ட்டில் போடுறேன், இல்லை அதை பற்றி நான் ஒரு வீடியோஸ் கூட நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் செக்டரில் பார்த்தீங்கன்னா அவனி சூப்பர் மார்க்கெட், ட்ரெண்ட்டு, வேதாந்த் ஃபேஷன்ஸ், ரெட் டேப் இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணேன். இதை பார்த்தீங்கன்னா அவனி சூப்பர் மார்க்கெட்லாம் நல்ல க்ரோத் இருக்குங்க. பட் ஆனால் வேல்யூவேஷன் பயங்கரமாக இருக்குது. 120, ட்ரெண்ட்டும் வேல்யூவேஷன் ஜாஸ்தி. ஸோ இப்படி பார்க்கும்போது ரெட் டேப், இந்த எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் வந்து ஆந்திரா தெலுங்கானா பேஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் டேப் சம பிராண்டுங்க, நல்லா பிக்கப் பண்ணிட்டான். இவங்களோட க்ரோத்து அல்டிமேட்டாக இருக்குது. அவங்களோட மார்ஜின், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ தயவுசெய்து இது ரெண்டையும் பாருங்கள். இந்த ரீட்டைலில் வந்து இதெல்லாம் ஹை வேல்யூக்கு போயிடுச்சு. நல்ல கம்பெனி தான், வேல்யூவேஷன் வைஸ் ஹையாக போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இதில் பார்க்கும்போது எனக்கு வந்து எலக்ட்ரானிக் மட்டும் ரெட் டேப்பும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுது. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட் மைண்ட் செட்டை, அதாவது பிஹேவியரல் சைக்காலஜியை யூஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு ஒரு டீட்டெயில் அனலைஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ எந்த செக்டர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான்.
எனர்ஜி செக்டர்ஸை பற்றி நான் ஜாஸ்தி பேசலை, அதை பற்றி இன்னொரு வீடியோஸ் நம்ம பண்ணலாம். பட் ஆல்ரெடி நான் சில வீடியோஸ்லாம் நான் அதை பற்றி போட்டிருக்கேன் நான். பட் நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி ஒரு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். எனர்ஜி செக்டர்ஸ்லையும் லாஜிஸ்டிக்ஸ்லையும் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன் நான். பட் கரண்ட்லி இந்த செக்டர்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டைவர்சிஃபை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ யூஎஸ் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான அமைக்கிறீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நோட்டிஃபிகேஷன் அவங்க மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்குலாம் வந்து சேர மாட்டுது. நன்றி, வணக்கம்.